வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச கண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். கமலாலயத்தில் கசமுசாங்கிறத தாண்டி கோயம்புத்தூர்லேயும் அண்ணாமலை ஜெயிப்பாராங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். அதை நம்பி இங்கே அண்ணாமலைக்கு வேண்டியப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான சார் அந்த கொடிக்கம்பம் பிரச்சனைலாம் இருக்கவர் அவர் தன்னுடைய வசூல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாருன்னு அது ஒரு பக்கம் நியூஸு. இதற்கான புகாரெலாம் இந்த பக்கம் தட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வேலுமணி அவர்களுடைய சேர்ந்து கொண்டு வானதி ஆட்கள் வேலை செய்யலைன்னு அது ஒரு புகார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமனை ஆதரித்து யோகி வராரு. யோகியே வந்தாலும் அஸ்வத்தாமனுக்காக ஏன் வராரு அப்படின்னு அது ஒரு பிஜேபியில் ஒரு பெரிய குழப்பம். இப்படி அவரை நயினார் நாகேந்திரனுக்கு டஃப் கொடுக்க அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக தென் சென்னையில் எப்படியும் ஜெயிச்சுன்னுட்டு தமிழிசை அவர்கள் களம் நினைக்கிறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஜெயிச்சலான்னு அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய 3 வேட்பாளர்களும் இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதற்கு அவர்கள் சொன்ன பதில் அதையும் தாண்டி டெல்லியிலேருந்து வந்த அங்கே சுவிட்சு போட்டால் இங்கே லைட் எரியுங்கிற பேர் அங்கே சுவிட்சை தட்டின உடனே இங்கே லைட் எரியுது. அப்படி என்ன டெல்லி சொன்னது? அண்ணாமலை அவர்களுக்கு அப்செட் ஆகிற வகையில் என்ன நடந்தது? ஏன்னா இதுக்கு நடுவில் அண்ணாமலை வேற ஒரு மூவ் பண்ணார், அதுவும் ஃபெயிலியரு. உள்ளே தமிழருவி வராரு, அதுவும் ஃபெயிலியர். அப்படி ரஜினிகாந்த் என்ன சொன்னார்? ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உச்ச நட்சத்திரத்திடம் ஆசி வாங்கிறதுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் கேட்டோன்னு சொல்லியும் இழுத்து கேட்ட மூடுங்கப்பாங்கிற லெவலுக்கு இன்றைக்கி ரஜினி பேசியது அவங்க பிஜேபி தரப்பில் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இல்லை ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி ஓவராக கோவப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத கிடைக்கக்கூடிய தகவல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு திருப்பமாக தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் காங்கிரஸ் பாண்டையார் அவர்களை டிடிவி அவங்க சம்பந்தி அவர் வீட்டுக்கு போய் அண்ணாமலை எப்படியும் கட்சியில் சேர்த்துருவோம் அப்படின்னு அவர் வீட்டுக்கு போக அதுக்குள்ளே டிடிவி தினகரன் முடிஞ்சு அப்பாப்பா அவங்க கூட சேர்ந்துனா கட்சியே ஒரு ஒளி பண்ணிடுவாங்க, அதனால் அண்ணாமலையை வடை கொடுத்து அனுப்பிடு அப்படின்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி அனுப்பி இன்றைக்கி டிடிவி தினகரனே அண்ணாமலைக்கு அல்வா கொடுத்துட்டாரு. ஏன்னா ஓபிஎஸ்ஐ ஏமாத்துன மாதிரி டிடிவி ஏமாற்ற முடியாதுன்னு இன்றைக்கி அண்ணாமலை தரப்பாட்களே உள்ளுக்குள்ளே பேசிக்கிறாங்க. கமலாலயத்தில் டிடிவி விவரமான ஆள்பா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பேச்சு போயிட்டுருக்குது. இப்படியே போனால் அடுத்து பிஜேபி ஆட்சி அண்ணாமலையை தூக்கிட்டு டிடிவியை தலைவராக்கனாலும் ஆக்கிடுவாங்க பொழுது அந்த அளவுக்கு டிடிவி வேகமாக வேலை பார்க்குறாருன்னு ஒரு புகைச்சல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்குத்து எல்லாத்தையும் தாண்டி ரஜினிகாந்த் விஷயம் என்ன, இன்றைக்கி அவர்கிட்ட ஏன் ஆசி வாங்க ட்ரை பண்ணுறாங்க, என்ன நடந்தது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படியும் ரஜினிகாந்த் ஆசி வழங்க மாட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த சாதாரண நம்ம தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் ரஜினிகாந்த் பிஜேபி மாதிரி பேசுவாருங்க, ஆனால் திடீர்னு அவங்க பொண்ணு சங்கி இல்லைங்க அவர் என்ன கட்சினே தெரியாது. ஆனாலும் பிஜேபி பார்வையில் இருக்கிற மாதிரி ஒரு டோன் வச்சுக்குவார். இல்லைங்க அது அவரை அதாவது ஜட்ஜ் பண்ண முடியாது, அவ்வளோதான். அதனால தான் அரசியலுக்கு வரல. சரியோ தப்போ அரசியலுக்கு வரல. இனிமேல் அவரை பற்றி நம்ம பேசக்கூடாது. நான் கவர்னரை பார்த்துட்டு கூட அவர் சில விஷயம்லாம் பேசினதை நம்ம பார்த்தோம், குழப்பிட்டு இருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கழுவுற மீனில் நழுவுற மீனாக ரஜினி மேப்பி இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரைட். இன்னொன்று தமிழக மக்களுக்கு பாதகமான எந்த செயலையும் அவர் செய்யலை. தனிப்பட்ட முறையில் அவர் ரொம்ப நல்ல மனிதர், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஜினிகாந்த் பிஜேபிக்கு ஆதரவாக போகிறாரு அப்படின்னு ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிரபலமான பத்திரிகையான தினமலர் ரஜினி பன்னீர்செல்வம் அமித்ஷா போட்ட மெகா திட்டம்னு போட்டு எடப்பாடியை பயமுறுத்துகிறாங்களாம். அது எவ்வளோ பெரிய புத்திசாலியான அவங்க தினமலருங்கிறது அதுக்கப்புறம் நமக்கு தெரியுது. அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறதுன்னா ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி எடப்பாடிகிட்ட பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாருன்னு சொன்னவங்க அவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து திட்டமிட்டு இல்லை அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக தமிழிசை அவர்கள் தான் ரொம்ப விருப்பமாக இருந்தாங்க. ரஜினிகாந்த்கிட்ட போய் நம்ம ஒரு ஆசி வாங்குவோம், அதாவது வேட்புமனு தாக்கல் முடிஞ்சுன்னா ரஜினிகாந்தை சந்தித்தார். இப்போ நடுவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ் போய் ரஜினிகாந்தை சந்தித்தார்ல. என்னென்னா ரஜினிகாந்த் ஆதரவெல்லாம் கொடுக்க வேணாம், சந்தித்தாவே அது ஒரு பெரிய செய்தி. உங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்துக்கு நீங்கள் ஓட்டு இருக்குதுங்கிறீங்க, இல்லைங்கிறீங்க, அவருக்கு மாஸ் இருக்குதுங்கிறீங்க. இன்றைக்கும் சரியோ தப்போ அவர் ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் தான். எல்லாருடைய பார்வையும் திரும்பும் அவர் யாராவது ஒருத்தரை பார்த்தாருன்னா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஜினிகாந்துக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக எல்லாத்தையும் பார்க்க முடியாது, பெரிய இஷ்யூ அது. அப்படின்னா பிஜேபிக்கு ஆதரவுங்கிற மாதிரி ஆயிரும். சரி தமிழிசை மட்டும் போகலாங்கிற மாதிரி ஐடியா இல்லை. ஃபஸ்ட்டு தமிழிசை இல்லையா, சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை 3 பேரும் போய் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து ஒரு ஆசி வாங்குவோம் அப்படின்னு பிளான். இதற்காக ரஜினிகிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு போக ரஜினிக்கு இந்த தலைவர் போய் பயங்கர டென்ஷன் ஆகி நேரம் அமித்ஷாக்கே ஃபோன் பண்ணிட்டாராம். என்னங்க அதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் தான் அப்படின்னு அவர் பேசுகிற விஷயம் தெரியல. ஏன்னா அவர் உத்தவ தாக்கரேலேருந்து எல்லாத்தையும் வரைக்கும் பேசுவார். ரஜினி எப்படின்னு அமித்ஷாவுக்கும் தெரியும். இவ்வளோ தூரம் கூப்பிட்டே வரல அவர்.
அங்கேருந்து இங்கே ஒரு டோஸு. ஏங்க தேவையில்லாமல் கட்சி வேலையை பாருங்கள், வேலையை பாருங்கன்னா, கவர்னர் விட்டு இந்த பக்கம் வேலையை பாருங்கன்னா, நீங்கள் எதுக்கு அவரை பார்க்குறீங்க, அவர்கிட்ட எதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க, எங்களுக்கு தெரியாமன்ட்டு அது ஒரு டோஸ் விட்டு கடைசியாக தமிழிசை வந்து நான் மட்டும் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கும் தான் ரஜினி சொன்ன வார்த்தை, கேட்டை மூடுப்பா, உள்ளே யாரும் வர வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் வெளியில் வரக்கூடிய தகவல் இல்லைங்க, தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாரு. எது இப்படி சொன்னாலும் ரஜினி அவாய்ட் பண்ணிட்டார். இந்த தகவல் நீங்கள் மீடியாவில் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அநேகமாக இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியில் நிறைய பேருக்கு தெரியாதான் ஆரம்பிக்க போகுது. இப்போ கமலாலயத்தில் என்னென்னா, இதை வந்து பெரிய லெவலில் கிளப்பி விடுறது யாருன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள். ஏன்னா அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, தமிழிசை வந்துட்டாங்க, நாளைக்கு எலெக்ஷனில் தோற்று போயிட்டு நம்மளை தூக்கிட்டு தமிழிசையை தமிழ்நாடு பாஜக தலைவராக்க மாட்டேன் என்ன நிச்சயம். இன்னும் ஒரு பக்கம் போய் ரஜினியோட டைலாக் ஒன்று வைக்கிறேன்னாங்க, அது இது வரைக்கும் ரஜினி டைலாக்கு அனுமதியே கொடுக்கல. ரஜினிகாந்துக்கும் தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி என்ன நிலைமையில் இருக்குன்னு. தொடர்ந்து ரஜினியோட கேரியரை பார்த்தீங்கன்னா, அவர் தனிப்பட்ட முறையில் மூப்பனார் இவங்களுக்கு திமுகவுக்கு பண்ணுறதுக்கு அப்புறம் போய் யாருக்கும் போய் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அவர் இவங்க வேணால் சொல்லிக்கலாம், அவர் எதுவும் பேச மாட்டாங்களாம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. இப்போ குருமூர்த்தி அண்ணாமலை அவர் முதல்வராக ட்ரை பண்ணார், ரஜினி சொல்ல மாட்டார். அதை அவர் எங்கே கேட்க போகிறான்னு இவங்களே அடிச்சு விட்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தகவல் வந்து இப்போ பரபரப்பாகிட்டு இருக்குது. கமலாலயத்தில் இதுதான் பரபரப்பு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஏற்கனவே பிரதமர் மோடியே ரஜினி வீட்டுக்கு வந்துட்டு போனார். அவர் பெரிய அரசியல் கட்சி, அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவுக்கு பெரிய ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கார். அவர் சொல்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிறது வந்து இன்றைக்கி இருக்க நிலைமையிலே இல்லை. ஆனாலும் அவரை சுற்றியே நடக்கும். இது தேவையில்லாமல் இஷ்யூவை பிஜேபி கொண்டு இன்னும் பிஜேபி மேலே கோபமாக தான் இருக்கார் ரஜினியா. தேவையில்லாமல் நம்மளை கொண்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம திமுக சன் பிக்சர்ஸ்லாம் அடிச்சு அவங்க கூட இப்படி பண்ணல. இன்னும் குறிப்பாக இந்த தகவலை கேட்டோன்னா ஸ்டாலின்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரே ஹாப்பியான், பரவாயில்லப்பா பக்கவாக பண்ணுறாரு. இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் கூட கமெண்ட் பண்ணிடலாம், பரவாயில்ல ரஜினி ஏதோ நினச்சா பக்காவாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இது இப்போ கமலாலயத்தில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது. அப்செட்டில் இந்த 3 இன்றைக்கி என்னென்னா, தென் சென்னையில் ரொம்ப போட்டி கடுமையாக இருக்கும் பொழுது, ஏன்னா தமிழிசை தங்கப்பாண்டியனுக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடிய முக்கிய மந்திரி ஒருத்தர் வேலை செய்யலை, ஆப்சென்ட். ஆனாலும் இந்த கூட்டணி கட்சி பலம் இருக்குல்ல, அது பிஜேபி அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரியாதை, இந்த வெள்ள நிவாரணத்தில் ₹1 கூட கொடுக்கலன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லி சாதாரண மக்கள்கிட்ட போய் ₹1 கொடுக்கலன்னு. இப்போ மத்திய சென்னையில் தென் சென்னையில் வந்து தமிழிசை தங்கப்பாண்டியனை விட ஒரு ஸ்டெப் மேலே போயிடுவார் பொழுது ஜெயவர்தன் அப்படி போயிட்டுருக்குது. 2வது அதிமுக தாங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருக்கும்போது சரி மோசமாக தோக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல முயற்சிகள் இருந்தாலும் ஒன்றும் எடுபடலை. இது ரஜினி. 2வது நம்ம அண்ணாமலை, சரி எப்படியும் கொஞ்சம் கட்சியை பலப்படுத்திடுவோன்ட்டு தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கக்கூடியவர் நம்ம டிடிவி தினகருடைய சம்பந்தி வாண்டையார், அவர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி பெரிய பத்திரிகையில் விமர்சனம் ஆச்சு பாருங்க. அவர் எப்படி போகிறாரு, வாண்டையார் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ண போகிறாருன்னு. அப்புறம் கேட்டால் டிடிவி தினகரன் கேள்விப்பட்டு, ஐயோ அவன்கிட்ட போனால் கட்சியை ஒரு வழி பண்ணிடுவாங்க, அதெல்லாம் சேராதீங்க அவன் கட்சியில், என்ன உள்ள கூச்சடிக்குள்ள எடுத்து உங்களை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வடை மட்டும் கொடுத்து அனுப்பிட்டாராம். லேட்டஸ்டான தகவல் இல்லை, பாஜகவின் துணை தலைவராக வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னாலும் காங்கிரஸ் விட்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய தகவல். இப்படி அண்ணாமலை ஒரு ரூட்டில் ஒரு கார்னர் பண்ணுறாரு. இப்போ டிடிவி தினகரனை வச்சு அண்ணாமலை ஒரு ரூட்டில் போட்டால் டிடிவி தினகரன் தரப்புலையும் அவங்க கமலாலயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு, இப்படியே போச்சுன்னா வரக்கூடிய தேர்தல் அண்ணாமலை தோத்துட்டாருன்னா அண்ணாமலை தூக்கிட்டு டிடிவி தினகரனை பாஜக தலைவராக்கிடுவாங்க, பாஜக மேலே வந்தா அப்படின்னாங்க. அதான் நம்ம சொல்கிறோம், ஒருவேளை மேலே பாஜக வரலைன்னா டிடிவி தினகரன் ஏன் பிஜேபிகிட்ட போக போகிறார், அவருக்கு என்ன பிஜேபி. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பல சர்வே, இன்னொன்று பலதரப்பட்ட மக்கள்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா இன்றைக்கி போட்டி அப்படின்னா நீங்கள் தலைவர்கள் பேச வச்சு தெரிஞ்சுக்கலாம். உதயநிதி டார்கெட் பண்ணுறது எடப்பாடி டார்கெட் பண்ணுறது உதயநிதியை, யாருக்கு போட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலமைச்சர் டார்கெட் பண்ணுறது மோடியாக இருந்தாலும் எடப்பாடியை இறங்கி அடிக்கிறார். எடப்பாடி டார்கெட் பண்ணுறது திமுக அதிமுகவான போட்டியாக இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல்களை உருவாகி உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். ஏன்னா பிஜேபி நாங்கள் தான் பெரிய கேடரே இல்லைங்க, அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இப்போ கோயம்புத்தூரில் அண்ணாமலைன்னு சொன்னோம், நீங்கள் கோயம்புத்தூரில் யாரை வேணால் கேளுங்க. முதல்ல கூட நினச்சாங்க இந்த சிங்கை ராமச்சந்திரன் புதுசு கிதுசுன்னு இறங்கி விளையாடுறாருங்க, சூப்பராக அடிக்கிறாருங்க, நல்லா ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கார், அதில் மாற்று கருத்தில். அதே மாதிரி நீங்கள் வந்து ராமநாதபுரம் டிடிவி இங்கே தொகுதியெலாம் கொஞ்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க இந்த நட்சத்திர வேட்பாளர்களால். மற்றபடி தமிழ்நாட்டில் திமுக அதிமுகக்கான போட்டியாக உருவாகுது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நமக்கே இங்கே பிஜேபி ஜெயிக்காதுன்னு தெரியும், ரஜினிகாந்துக்கு தெரியாதா, அவர் அவ்வளோவா மோசமாக போய் மாட்டுவார் இவங்கக்கிட்ட. இந்த வேணாம் தானே அவர் ஓடி போகிறார். அதனால் ரஜினியை வைத்து இவர்கள் போடும் கணக்கு டெல்லியிலிருந்து வந்த கூட்டு அப்செட்டில் பிஜேபி அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.